வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று ஜாக்டோ ஜியோ போராட்டம் தற்காலிக வாபஸ். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாளை முதல் பணிக்கு திரும்புவதாகவும் அறிவிப்பு. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக பேசினாலே குற்றமா என மதுரை நீதிமன்றம் கேள்வி. காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்படக்கூடாது என நீதிபதிகள் அறிவுரை. உள்ளாட்சி அமைச்சராக இருந்தபோது கிராமங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதாக ஸ்டாலின் பேச்சு. பாதுகாப்பு இல்லாமல் முதலமைச்சர் கிராமங்களுக்கு செல்வாரா என கேள்வி. ரஃபேல் விவகாரம் குறித்து ராகுல் காந்தியிடம் எந்த பேச்சும் நடத்தவில்லை. அரசியல் ஆதாயத்திற்காக பொய் கூறுவதாகவும் மனோகர் பாரிக்கர் குற்றச்சாட்டு. சட்டவிரோத தொலைபேசி இணைப்பு முறைகேடு வழக்கில் மாறன் சகோதரர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு. 19ஆம் தேதி முதல் முறைப்படி விசாரணை தொடங்கும் என சென்னை சிபிஐ நீதிமன்றம் அறிவிப்பு. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக பேசினாலே கைது செய்யலாமா என்றும் ஆலையை திறக்க வேண்டும் என்போர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழக அரசுக்கு எதிராக சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடுபவர்கள் மீது போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்வதை தடுக்க கோரி தூத்துக்குடியைச் சேர்ந்த மோகன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு இன்று நீதிபதிகள் சசிதரன் ஆதிகேசவலு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆஜராகி அறிக்கை தாக்கல் செய்தார். அதனை படித்து பார்த்த நீதிபதிகள் கோபமடைந்து காவல்துறை நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்றும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கக்கூடாது என்று பேசினால் அது எப்படி குற்றமாகும் என்றும் கேள்வி எழுப்பினர். மேலும் ஆலையை திறக்கலாம் என்று கூறுபவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றும் வினா எழுப்பினர். காவல்துறை தாக்கல் செய்திருக்கும் அறிக்கையை பார்க்கும்போது ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக செயல்படுவது போல் தெரிவதாக குற்றம் சாட்டிய நீதிபதிகள், ஒருபுறம் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவோம் என கூறும் அரசு, மற்றொரு புறம் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடுபவர்களை கைது செய்யலாமா என்றும் வினா எழுப்பினர். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய மைக்கேல் ஜீனியஸ், சந்தோஷ்ராஜ் ஆகியோர் மீது பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கைகளின் நகல்களை தாக்கல் செய்ய தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கை பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். முதலமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று தற்காலிகமாக போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 9 நாட்களாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசின் அழைப்பை ஏற்று 90% ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கோட்டையை நோக்கி பேரணியில் ஈடுபட்டனர். அவர்களை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் குதித்தனர். முதலமைச்சர் அழைத்து பேசினால் பணிக்கு செல்ல தயார் என்றும், இல்லாவிட்டால் போராட்டத்தை திரும்பப் பெற மாட்டோம் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் சென்னை திருவல்லிக்கேணியில் நடைபெற்றது. அப்போது போராட்டம் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த 9 நாட்களாக நடைபெற்ற போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள், போராட்டம் வாபஸ் பெற்றதை தொடர்ந்து நாளை முதல் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் பணிக்கு திரும்புவார்கள் என தெரிவித்தனர். கோரிக்கைகள் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் அழைத்து பேசினால் தீர்வு காண முடியும் என்றும், போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். வரக்கூடிய பிப்ரவரி முதல் வாரத்திலே 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள், செய்முறை தேர்வுகள் தொடங்க உள்ள நிலையிலே ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி நலனை கருத்தில் கொண்டும், பெற்றோர்களுடைய மன உணர்வினை எங்களுடைய கருத்திலே கொண்டும், அதேபோல நீதியரசருடைய வழிகாட்டுதலை ஏற்றும், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய அழைப்பினை ஏற்றும், வேண்டுகோளை ஏற்றும், அதேபோல மாணவர் நலனை கருத்திலே கொண்டு ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற அனைத்து கட்சி தலைவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றும் ஜாக்டோ ஜியோ பேரமைப்பானது எங்களது காலவரையற்ற தொடர் வேலை நிறுத்தத்தினை தற்காலிகமாக ஒத்திவைப்பது என்ற முடிவினை எடுத்துள்ளோம். கோரிக்கைகளுக்காக போராடிய ஆசிரியர்கள், அரசு ஊழியருடைய அவர்கள் மீதான நடவடிக்கையினை இந்த அரசு முழுமையாக கைவிட வேண்டும். காவல்துறை வழக்குகளை மீண்டும் திரும்ப பெற வேண்டும்.
முதலமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளுடைய நியாயத்திற்கு தீர்வு காண வேண்டும். போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் அறிவித்ததை வரவேற்பதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் 50 பேர் பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் நாடுகளுக்கு கல்வி பயணம் மேற்கொள்ளும் நிகழ்ச்சி சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு விழா நூலகத்தில் நடைபெற்றது. பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டார். விழாவில் பேசிய அவர், மரம் நடுதல் உள்ளிட்ட சமுதாய பணிகளில் ஈடுபடும் மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கும் நடைமுறை விரைவில் வெளியிடப்படும் என்றார். மேலும் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு மார்ச் மாதத்திற்குள் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் ஏற்படுத்தப்படும் என்றும் செங்கோட்டையன் கூறினார். சமுதாய அடிப்படையில் பணியாற்றக்கூடிய இந்த 10 மதிப்பெண்களில் 2 மதிப்பெண்கள் 6, 7, 8 படிக்கின்ற மாணவர் அத்தனை பேருக்கும் அங்கே இருக்கின்ற 3000 பள்ளியை ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வருவதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அது மார்ச் மாதம் இறுதிக்குள் நிறைவேற்றப்படும் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அட்டன் டிங்கர் லேப் என்று சொல்லப்படுகிற உங்களுடைய அறிவும் ஆற்றலையும் அறிவியல் தொழில்நுட்பத்தையும் புரிந்து கொள்வதற்கு 671 பணிகளிலே மார்ச் மாதம் இறுதிக்குள் 20 லட்சம் ரூபாய் செலவை அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. சென்னை டிபிஐ வளாகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ எனப்படும் அரசு அலுவலக வளாகத்தில் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு சிறுவர்களுக்கான இதழ் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக ஒதுக்கப்பட்ட பணத்தில் 4 கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் இன்று டிபிஐ வளாகத்தில் உள்ள மாநில கல்வியியல் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் அலுவலகத்தில் சோதனை நடத்தி வருகின்றனர். இதனையடுத்து அதன் இயக்குநர் அறிவொளியின் கோபாலபுரம் இல்லத்திலும் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். ராகுல் காந்தியுடன் நடைபெற்ற 5 நிமிட சந்திப்பின் போது தாம் அவரிடம் ரஃபேல் விமானம் குறித்து எந்த பேச்சும் பேசவில்லை என கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் தெரிவித்துள்ளார். உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் மனோகர் பாரிக்கரை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் கேரளாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, புதிய ரஃபேல் ஒப்பந்தத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த தாம் எதுவும் செய்யவில்லை எனவும் பாரிக்கர் தெளிவாக கூறியதாகவும், அனில் அம்பானி ஆதாயத்துக்காக மட்டுமே மோடி ரஃபேல் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இதனையடுத்து தற்போது ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதியுள்ள மனோகர் பாரிக்கர், தம்மை ராகுல் காந்தி சந்தித்து பேசியதை சில்லறைத்தனமாக அரசியலுக்கு பயன்படுத்தி இருப்பதாகவும், அதனால் தாம் வேதனைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். 5 நிமிட சந்திப்பில் ரஃபேல் குறித்து தாம் எதுவும் பேசவில்லை என கூறியுள்ள மனோகர் பாரிக்கர், தற்போது அது குறித்து விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரின் அறிக்கை நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஃபேல் ஒப்பந்தம் உட்பட பாதுகாப்புத்துறை தொடர்பான பல்வேறு பிரச்சினைகள் குறித்த கேள்விகளுக்கு தலைமை கணக்கு தணிக்கையாளரிடம் விளக்கமளித்துவிட்டதாக மத்திய அரசு தெரிவித்திருந்தது. ரஃபேல் போர் விமான விலை விவரங்கள் குறித்து தலைமை கணக்கு தணிக்கையாளரிடம் பகிர்ந்து கொண்டதாகவும், அவரது அறிக்கையை நாடாளுமன்ற பொது கணக்கு குழு பார்வையிட்டு ஆய்வு செய்துவிட்டதாகவும் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டிருந்தது. பின்னர் அந்த அறிக்கையை பொது கணக்கு குழு பார்வையிட இருக்கிறது என மத்திய அரசு திருத்தம் செய்தது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் ரஃபேல் தொடர்பான தலைமை கணக்கு தணிக்கையாளரின் அறிக்கை தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டவிரோத தொலைபேசி இணைப்பு முறைகேடு வழக்கில் மாறன் சகோதரர்களுக்கு எதிராக சிபிஐ நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை பிஎஸ்என்எல் தொலைபேசி இணைப்புகளை தங்களது தொலைக்காட்சி குழுமத்திற்கு முறைகேடாக பயன்படுத்தி அரசுக்கு 1.78 கோடி இழப்பை ஏற்படுத்தியதாக மாறன் சகோதரர்கள் மீது சிபிஐ வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு மீதான விசாரணையில் மீண்டும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய வேண்டும் என அண்மையில் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து மாறன் சகோதரர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கால அவகாசம் கோரப்பட்டது. இதற்கு மறுப்பு தெரிவித்த நீதிபதிகள் அவர்களது மனுவை தள்ளுபடி செய்தனர். மேலும் சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜராகி கோரிக்கை வைக்குமாறும் உத்தரவிட்டனர். அதன்படி இன்று சிபிஐ நீதிமன்றத்தில் மாறன் சகோதரர்கள் ஆஜராகினர்.
அப்போது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. கூட்டு சதி, ஆவணங்களை அழித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கலாநிதி மாறனுக்கு எதிராக சாட்சி விசாரணை நடைபெறும். மாறன் சகோதரர்கள் மீதான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வரும் 19ஆம் தேதி சாட்சி விசாரணை தொடங்கும். குற்றச்சாட்டு பதிவின் போது தமக்கு எதிராக சதி நடைபெறுகிறது என்றும் சன் தொலைக்காட்சியை அழிக்க சதி நடப்பதாகவும் கலாநிதி மாறன் பதற்றத்துடன் பதிலளித்துள்ளார். இதனால் நீதிமன்றத்தில் பரபரப்பு நிலவியது. குட்கா விவகாரம் தொடர்பாக தலைமைச் செயலர் மீதான வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மதுரையைச் சேர்ந்த கதிரேசன் என்பவர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் குட்கா முறைகேடு தொடர்பாக கடந்த 2016 சென்னை குட்கா நிறுவன கிடங்கில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் காவல்துறையினர், உயர் அதிகாரிகள் மற்றும் ஆளும் கட்சியினருக்கு லஞ்சமாக பணம் கொடுத்தது தொடர்பான ஆவணங்கள் சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் குட்கா முறைகேடு தொடர்பாக தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் தவறான தகவலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளதாகவும் அவர் மீது குற்றவியல் நடைமுறைப்படி உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கதிரேசன் தமது மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் குட்கா விவகாரம் தொடர்பாக தமிழக தலைமைச் செயலருக்கு கடிதம் அனுப்பியது தொடர்பான ஆவணங்களை சீலிட்ட கவரில் தாக்கல் செய்ய வருமான வரித்துறையினருக்கு உத்தரவு பிறப்பித்தனர். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது குட்கா விவகாரம் தொடர்பாக தலைமைச் செயலர் மீதான வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் பொதுமக்களின் கோரிக்கைகள் மற்றும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பாகல்பட்டியில் திமுக சார்பில் நடைபெற்ற கிராம ஊராட்சி சபை கூட்டத்தில் ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது 5 முறை முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் கருணாநிதி தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இடஒதுக்கீட்டை பெற்றுத் தந்தார் என கூறினார். தாம் உள்ளாட்சி அமைச்சராக இருந்தபோது கிராமங்களுக்கு சென்றதாகவும் தற்போது முதலமைச்சர் பழனிசாமி காவல்துறை பாதுகாப்பு இல்லாமல் கிராமங்களுக்கு செல்ல தயாரா என ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அதிமுக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் விருப்ப மனுக்களை அளிக்கலாம் என அதிமுக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் OPS மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் EPS கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 மக்களவைத் தொகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் விருப்ப மனுக்களை அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கலாம் என்றும் விருப்ப மனு அளிப்பவர்கள் கட்டணத் தொகையாக 25,000 ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. SC/ST சட்ட திருத்தத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மீண்டும் மறுப்பு தெரிவித்துள்ளது. SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் கடந்த 2018ஆம் ஆண்டு தீர்ப்பளிக்கப்பட்டது. அப்போது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கொடுக்கப்படும் புகாரின் மீது உடனடியாக கைது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து நாடு முழுவதும் SC/ST அமைப்புகள் முழு அடைப்பு போராட்டம் நடத்தின. இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முந்தைய நிலையை தொடரும் வகையில் நாடாளுமன்றத்தில் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவந்து மத்திய அரசால் மசோதா நிறைவேற்றப்பட்டது. அதில் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவோருக்கு முன்ஜாமீன் அளிக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களுக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் இந்த மனு நீதிபதிகள் UU லலித் தலைமையிலான அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது SC/ST சட்டத்தில் மேற்கொண்ட திருத்தத்தை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் அவரது கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இது தொடர்பான அனைத்து மனுக்களும் வரும் பிப்ரவரி 19ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றனர். அசாமில் 80 பேர்களை பலி கொண்ட தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் 10 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி CBI சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் கடந்த 2008ஆம் ஆண்டு பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 80க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். சுமார் 500 பேர் காயமடைந்தனர். இந்த கொடூர தாக்குதல் சம்பவம் தொடர்பாக போடோலாந்து தேசிய ஜனநாயக முன்னணி இயக்கத் தலைவர் ரஞ்சன் டைமரி உட்பட பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர் வெடிகுண்டு தாக்குதல் சம்பவ வழக்கு 10 ஆண்டுகளை கடந்துள்ள இந்த நிலையில் கவுகாத்தி CBI சிறப்பு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது.
அதன்படி ரஞ்சன் டைமரி உள்ளிட்ட 10 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிப்பதாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கோடநாடு விவகாரம் ஒரு துரோகத்தின் சின்னம் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் விமர்சித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் புதுச்சேரி மாநில பிரிவு துவக்க விழா நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமான மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய கமல்ஹாசன், நல்ல நண்பர்கள் கிடைத்தால் கூட்டணி அமைப்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும், ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரித்து வரும் ஆறுமுகசாமி ஆணையத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் திட்டமிட்டு நடப்பதாகவும் தெரிவித்தார். பிரியங்கா காந்தியின் அரசியல் வரவை வரவேற்பதாக கூறிய கமல்ஹாசன், கோடநாடு விவகாரம் ஒரு துரோகத்தின் சின்னம் என்றும் விமர்சித்தார். அது ஒரு கூட்டணி, அதை கூட்டணியிலும் செய்யலாம், தனியாக இருந்தும் செய்யலாம். அதான் நான் சொல்றேன், அது நல்ல நண்பர்கள் கிடைப்பதுதான் முக்கியம். எப்படியாவது நண்பர்கள் கிடைச்சதுங்கிறது முக்கியம் இல்லை. கொடநாடுங்கிறது துரோகத்தின் சின்னம். அது it's a symbol of treachery and deceit. சேலத்தில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் டிராபிக் ரோபோ அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழகத்தில் முதலாக சென்னையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த டிராபிக் ரோபோவை அண்மையில் அறிமுகம் செய்தனர். இந்த டிராபிக் ரோபோ பெரும் வரவேற்பை பெற்றதைத் தொடர்ந்து தமிழகத்தில் 2வது முறையாக சேலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனை சேலம் மாநகர துணை காவல் ஆணையர் ஷியாமலா தேவி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம் என தெரிவித்தார். சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அவர்களின் உத்தரவின் பேரில் சேலம் மாநகர போக்குவரத்து துறையின் சார்பாக இது ட்ரையல் பேசிஸில் நிறுவப்பட்டுள்ளது. இது 2வது முறையாக, முதலில் சென்னையில் நிறுவப்பட்டது, அடுத்ததாக இப்பொழுது சேலத்தில் நிறுவப்பட்டுள்ளது. இதில் வரக்கூடிய அம்சங்கள் யாதெனில், இப்பொழுது ஒரு 2 வீலர் வந்தால் அந்த 2 வீலருடைய நம்பர் பிளேட்டை ஜூம் செய்து வாகன் ஆப்பில் போய் அதோடைய பெயரை சொல்லி, சார் நீங்கள் இன்னும் ஹெல்மெட் போடாமல் இருக்கீங்க, நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது வெயில், மழை, பனிக்காலங்களில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்களில் எல்லாம் இந்த ரோபோ சென்று போக்குவரத்தை சரி செய்யும். வாகன பார்க்கிங் கட்டணம் தொடர்பான அரசு உத்தரவை திரையரங்குகள் முறையாக பின்பற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை பள்ளிக்கரணையைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் தொடர்ந்திருந்த பொதுநல வழக்கில் திரையரங்குகளில் வாகன கட்டணம் அதிகமாக வசூலிப்பதாக தெரிவித்திருந்தார். திரையரங்குகளில் உணவுப் பொருட்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக அரசு உத்தரவிட்டும் அந்த உத்தரவுகள் பின்பற்றப்படுவதில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இவ்வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயணன், ராஜமாணிக்கம் ஆகியோர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பார்க்கிங் கட்டணம் தொடர்பாக அரசு உத்தரவை திரையரங்குகள் முறையாக அமல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர். 14 வயது சிறுமியை வீட்டில் வேலைக்கு வைத்ததற்காக நடிகை பானுபிரியா மீது நடவடிக்கை தேவை என தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறைக்கு குழந்தைகள் நல கமிட்டி பரிந்துரை செய்துள்ளது. ஆந்திராவைச் சேர்ந்த 14 வயது சிறுமியை தேனாம்பேட்டையில் உள்ள தனது வீட்டில் வேலைக்கு சேர்த்து நடிகை பானுபிரியாவும் அவரது சகோதரர் கோபாலகிருஷ்ணனும் சம்பளம் கொடுக்காமல் அடித்து துன்புறுத்தியதாக புகார் எழுந்தது. இதுகுறித்த புகாரில் பானுபிரியா மீதும் கோபாலகிருஷ்ணன் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஆந்திர போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆனால் தங்களது வீட்டில் இருந்து நகைகள் உள்ளிட்ட பொருட்களை சிறுமி திருடிவிட்டதாக பானுபிரியா குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் பானுபிரியாவின் வீட்டில் இருந்த சிறுமியை கடந்த சனிக்கிழமை குழந்தைகள் நலக்குழுவினர் மீட்டனர். சிறுமியிடம் நடத்திய விசாரணையின் மூலம் சிறுமியை நடிகை பானுபிரியா பணிக்கு அமர்த்தியது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர்கள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறைக்கு பரிந்துரை செய்துள்ளனர். நடிகை மீது குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு பரிந்துரை செய்துள்ளனர். இதேபோல் ஆந்திராவைச் சேர்ந்த குழந்தைகள் உரிமை சங்கம் சிறுமியை வேலைக்கு அமர்த்திய பானுபிரியா மீதும் கோபாலகிருஷ்ணன் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய அம்மாநில டிஜிபிக்கு பரிந்துரை செய்துள்ளனர். தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் இளையராஜா இசை நிகழ்ச்சிக்கு தடை கூறி தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தேதியை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் பாராட்டு விழா நடத்துவதாக அறிவித்து அதற்கான நிதி திரட்டப்பட்டு வருவதாகவும் அறிவித்திருந்தார். அவருக்கு தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் பலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் விஷால் 7 கோடி ரூபாய் திரட்டுவதாக அறிவித்திருப்பது நஷ்டத்தில்தான் முடியும் என கூறியிருந்தனர். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டை கண்காணிக்க குழு அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர்.
இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது விஷால் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதில் தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்களுக்கு வீடு கட்டிக் கொடுக்கவே இளையராஜா பாராட்டு விழா நடத்தப்படுவதாகவும் அனைத்து உறுப்பினர்களை கலந்து பேசிதான் முடிவு எடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கின் தீர்ப்பு தேதியை குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். தருமபுரி அருகே யானையை சுட்டுக் கொன்ற 3 பேரை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த மொரப்பூர் காப்புக்காட்டில் கடந்த மாதம் 25ஆம் தேதி சந்தேகத்திற்கு இடமாக ஆண் யானை ஒன்று இறந்து கிடந்தது. பின்னர் பிரேத பரிசோதனையில் குண்டடிப்பட்டு இறந்ததாக தெரியவந்தது. இதுகுறித்து மாவட்ட வன அலுவலர் ராஜ்குமார் தலைமையில் தனிப்படை அமைத்து வனத்துறை அதிகாரிகள் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்த வனத்துறை அதிகாரிகள் அவர்களிடமிருந்த நாட்டு துப்பாக்கியையும் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து 3 பேரையும் பென்னாகரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை அரும்பாக்கத்தில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் பள்ளி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை அரும்பாக்கம் அடுத்த MMDA காலனியைச் சேர்ந்தவர் அழகு சுந்தரம். இவர் அந்த பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் வழக்கம் போல் இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு செல்லும் போது எதிரே வந்த அரசு பேருந்து மாணவர் மீது மோதியது. ரத்த வெள்ளத்தில் மிதந்த மாணவர் அழகு சுந்தரம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மாணவரின் உடலை கைப்பற்றி அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து அரசு பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். குடியரசு தின விழாவில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் முதல் பரிசான கோப்பையை வென்ற தமிழகத்திற்கு முதலமைச்சர் பழனிசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா அலங்கார வாகன அணிவகுப்பில் தமிழகம் சார்பில் கலந்து கொண்ட கலைக்குழுவினருக்கு முதல் பரிசுக்கான கோப்பையை மத்திய பாதுகாப்புத்துறை வழங்கியது. இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் பழனிசாமியை நேரில் சந்தித்த அமைச்சர் கடம்பூர் ராஜு தமிழக கலைக்குழுவினர் வென்ற கோப்பையை காட்டி வாழ்த்து பெற்றார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் வெங்கடேசன், செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் சங்கர் ஆகியோர் உடனிருந்தனர்.